4 நண்பர்கள் சேர்ந்திருந்ததால் ஒரு சிங்கத்தால் அவர்களை கொல்ல முடியவில்லை. ஒரு காட்டுல 4 எருதுகள் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. அதே காட்டுல ஒரு சிங்கம் அவர்களை கொன்று சாப்பிட நினைத்தது. 4 எருதுகளும் எப்போதும் ஒன்றாக இருந்ததால் சிங்கத்தால் அவர்களை தாக்க முடியவில்லை. எத்தனை தடவை முயற்சித்தாலும் எருதுகள் ஒன்று சேர்ந்து சிங்கத்தை விரட்டிவிடும். அதனால சிங்கம் ஒரு திட்டம் தீட்டியது. ஒவ்வொருத்தர்கிட்டையா போய் தனித்தனியா போய் பேச ஆரம்பிச்சது. சிங்கத்தின் சூழ்ச்சியை எருதுகள் புரிந்து கொண்டன. உண்மை புரிஞ்சவுடனே எல்லா எருதுகளும் ஒன்று சேர்ந்து சிங்கத்துக்கு எதிராக நின்றன. இனி இந்த எருதுகளை ஏமாற்றவே முடியாது போலவே என்ன நினைச்ச சிங்கம் ஓடியே போயிடுச்சு. இந்த ஸ்டோரி போல தான் நம்ம வாழ்க்கையிலும் சில எதிரிகள் இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை பிரிக்க நினைப்பாங்க, ரிலேட்டிவ்ஸை பிரிக்க நினைப்பாங்க, நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நம்ம அவங்க சதியில் விழாமல் ஒற்றுமையாக இருந்து வாழ்ந்து காட்டணும். இந்த கதை பிடித்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.